இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்குதா, அப்போ தலைமை நீதிபதி என்ன கேள்வியை கேட்டாப்ல, மண்டல சென்சார் வாரியம் இருக்குல்ல, அந்த வாரியம் இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துச்சான். மண்டல சென்சார் வாரிய அதிகாரி யார் இந்த படத்தை பார்த்தாங்க? சட்டப்படி படம் பார்த்து இந்த படத்துக்கான அனுமதியை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? அண்ட் அல்டிமேட்டா சென்சார் சர்டிபிகேட் இருக்குல்ல, இதை வழங்குறத நிறுத்த சொன்னது யாருப்பா? அதான் நீங்க சொல்ற கட்லாம் பண்ணதா படக்கூட சொல்றாங்க, அதுக்கப்புறமா நிறுத்தி வச்சதா விஷயம் பெருசாச்சுல, நிறுத்த சொன்னது யாரு? இந்த கேள்வியில நீதிமன்றம் கேட்டுச்சுங்க. யாரு? தலைமை நீதிபதி கேட்கிறாப்ல. இதுக்கு ஒவ்வொரு பதிலா கொடுக்க ஆரம்பிச்சது சென்சார் போர்டு தரப்பு. என்னென்ன சொன்னாங்கன்னா, படத்தை பார்த்து ஆய்வு செஞ்ச பிற்பாடு ஆலோசனை வழங்குறதுக்குன்னு ஒரு குழு இருக்காங்க, இதுக்குன்னு தனியா ஒரு குழு இருக்கான். இந்த குழு தான் படத்தை பார்த்துச்சுன்னு சொல்றாங்க. சோ அவர் பார்க்கல, ஒரு நபர் பார்க்கல, ஒரு குழு பார்த்ததா கன்ஃபார்ம் பண்றாங்க. சான்று வழங்குற இறுதி முடிவு இருக்குல்ல, அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ற ஃபைனல் டிசிஷன், இத சென்சார் போர்டு தான் எடுக்கும் அப்படின்றாங்க. யாரு பார்த்தாலும் சரி, ஆனா மேலதான் முடிவு எடுப்போம் இது சர்டிபிகேட் எதை கொடுக்கறது அப்படின்ட்டு. மும்பை ஆஃபீஸ் இருக்குல்ல, சென்சார் ஆஃபீஸ், அங்க இருந்து புகார் வந்துச்சாங்க. அந்த புகார் வந்ததுனால தான் நாங்க இந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்ற முடிவை கைவிட்டோம், நிறுத்தி வச்சோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நபர் சொல்லி இதை நாங்க நிறுத்தல, மும்பை ஆஃபீஸ்ல இருந்தே புகார் வந்ததுனால நாங்க நிறுத்தணும் அப்படின்ற விளக்கத்தை இங்க கொடுத்தாங்களா? ஓகே. சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் இருக்குல்ல, இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா 72 நிமிஷங்களுக்கு மேல ஒரு படம் ஓடுதுன்னா, அந்த நீளம் அந்த அளவுக்கு இருக்குல்ல டியூரேஷன், அப்படி இருந்துச்சுன்னா சென்சார் போர்டு தலைவர் இருக்கார் பாருங்க, இவர் தான் இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்றாங்க. ஸோ இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக இது கீழே ஃபாலோ ஆயிடுச்சா? ஓகே. இதுக்கு தனி நீதிபதி அவகாசம் கொடுத்துருக்கணும் சென்சார் போர்டுக்கு. 8 வாரங்கள் கொடுப்பாங்க, ஓகேவா? அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாட்களாவது அவகாசம் கொடுத்துருக்கணும்ல. ஆனா எங்களுக்கு அதை கொடுக்கவே இல்லைங்க அப்படின்னு சென்சார் போர்டு இங்க முறையிடுது. பதில் மனு தாக்கல் செய்யக்கூட எங்களுக்கு அவகாசமே கொடுக்கல. அப்படியே மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புறதுக்கு அவங்க உத்தரவு போட்டாங்க. அது எப்படிங்க நாங்க ஏத்துக்க முடியும்? தனி நீதிபதியோட உத்தரவு இருக்குல்ல, அது ரத்து செய்யப்பட காரணமே இதைத்தான் முக்கியமான காரணமா வச்சு ரத்தே பண்ணாங்க. சென்சார் போர்டு தலைவரோட முடிவு இருக்குல்ல, இத கேவிஎன் எதிர்க்கவே இல்லை, ஆனா தனி நீதிபதி அதை ரத்து பண்ணாங்க. இது எப்படின்னு கேட்கறாங்க. யாரு? சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வக்கீல் இந்த கேள்வியை கேட்கறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டா கொண்டு போற அந்த வழக்கம் ரொம்ப பயங்கரமா காய நகர்த்துறாங்க மக்களே சென்சார் போர்டு தரப்புல.